இவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா மீனராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மீனராசினியர் பொறுத்த வரைக்கும் இந்த 4/8/2024 தேதியான இன்றைய தினம் ஆடி அமாவாசை மகத்தான புண்ணிய தினமா கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய தினத்துல புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலிலும் புனித நீராடி நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய ஒரு மகத்தான புண்ணிய தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குலம் வளருங்க, குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க. அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய அமாவாசை திதி மிக முக்கியமானதா கருதப்படுது. சூரிய பகவான் பித்ருக்காரகன், அதாவது தந்தை வழியை குறிப்பவன் என்றும், சந்திர பகவான் மாத்ருக்காரகன், அதாவது தாய் வழியை குறிப்பவன் என்றும் போற்றப்படுதுங்க. இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் மரணம் அடைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமானதாக கருதப்படுதுங்க. அதிலும் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை கூடுதல் சிறப்புக்குரியவை. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தேவக்கடன், பித்ருக்கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டுங்க. அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், காரிய குழப்பங்கள், சுபகாரியங்கள்ல ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள், புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.